கைஸ் இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சின்சானோட லைஃப் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சின்சான் பிடிக்குன்னா கமெண்ட்டில் ரெட் கலர்ட்டை போட்டு விட்ருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சின்சான் பேரை கேட்டாலே சின்ன பசங்க முதல் பெரியவர் வரைக்கும் இந்த பேர் ரொம்பவே பிடிக்குது. சின்சான் எபிசோடில் பார்த்தீங்கன்னா சின்சான் பேசக்கூடிய வசனமும் சின்சான் பாடிய பாட்டும் சின்ன பசங்கலேருந்து பெரியவர் வரைக்கும் இழுத்துக்குதுன்னு சொல்லி இப்போ இந்த சின்சான் எப்படி உருவானது பார்க்கலாமா? இந்த சின்சான் டிவியில் எத்தனை வாட்டி வெவ்வேறு எபிசோடில் பார்த்துருக்கோம். ஆனால் இதில் ஒரு எபிசோடு கூட பிடிக்காத எபிசோடே இல்லை. ஆனால் அத்தனை எபிசோடும் வேற லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லி ஆகணும். இந்த சின்சான் கார்ட்டூன் மட்டுமே டிவியில் 30 வருஷமாக ஒளிபரப்பாயிட்டு இருக்குது இந்த ஒரு சின்சான் ஷோ. இந்த சின்சான் ஷோ டிவியில் 1992 முதன்முறையாக இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இன்னுமே நம்ம டிவியில் சின்சான் ஓடிட்டு தான் இருக்கு. இந்த உலகத்திலே இருக்கிற 45 கண்ட்ரிஸில் 30க்கும் மேற்பட்ட லாங்குவேஜில் இந்த சின்சான் டபிட் பண்ணி ஒளிபரப்பாயிட்டு வந்துட்டு இருக்கு. முதல்ல இந்த சின்சான் அப்படிங்கிற கேரக்டரை உருவாக்குனது யார் தெரியுமா? எசிடோ வசின் தான். இந்த எசிடன் உசேங்கவர் சின்சான் கேரக்டர் உருவாக்கின விஷயமே சின்ன பசங்க சாட்டிஃபை மட்டுமே பத்தாது, நான் உருவாக்கின இந்த கேரக்டர் சொசைட்டி எக்கச்சக்கமான கேள்வி எழுப்பணும், அது மட்டும் இல்லாமல் எல்லா மனசுலையுமே பளிச்சுன்னு இந்த கேரக்டர் நிற்கணும்னு நினைக்கிறாரு. இவர் இந்த சின்சான்ங்கிற கேரக்டர் முதல்ல காமிக் புக் மாதிரி இவர் எழுத ஆரம்பித்தார். ஆரம்பத்தில் இந்த புக்கு எழுதும்போது இவருக்கு பெருசாக நம்பிக்கையே இல்லை. இந்த காமிக் புக்கை வரைஞ்சி சின்சான் மாதிரி இந்த கேரக்டரை வெளியிடப்பட்டாங்க. இந்த காமிக் புக்கில் இவர் எதிர்பார்த்த விட இந்த சின்சான் கேரக்டர் வேற லெவலில் ரீச் ஆகிக்குதுன்னு சொல்லி ஆகணும். இது மட்டும் இல்லாமல் இந்த ஜப்பானில் சின்சான் காமிக் புக் வேற லெவலில் விற்று தள்ளிடுச்சு. எசிடேவசன் நினைக்கிறாரு நம்ம இதை இப்படியே நிப்பாட்டக்கூடாது, இதை அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு கொண்டுட்டு போகணும்னு நினைக்கிறாரு. சின்சானை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகவும் செய்கிறாரு. அது என்னன்னா சின்சான்ங்கிற அனிமேட் பண்ணி டிவியில் புதுசாக வெளியிட முடிவு செய்கிறாரு. இந்த சின்சான்ங்கிற சீரீஸ் வந்து 1992 வெளியிடுறாங்க. இப்படி வெளியிட்ட உடனே இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா ஜப்பான்ல ரொம்பவே ஹிட் ஆயிருது. அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா நாட்டுக்கும் இந்த சின்சான் சீரீஸ் போகணும்னு நினைக்கிறாரு. எல்லா நாட்டுக்குமே அந்தந்த மொழியில டபிட் பண்ணி வெளியிட செய்கிறாரு. அப்படி எல்லா நாட்டுக்குமே வெளியிட்ட இந்த சின்சான் சீரீஸ் பயங்கரமாக ரீச் ஆயிருக்கு எல்லா நாட்டிலையுமே. அப்படி வந்தது தான் இந்தியாவில் சின்சான். இந்த சின்சான் எபிசோடில் யாரை வாங்க ட்ரை பண்ணாங்க பார்த்தீங்கன்னா ஹாங்கம்மா என்ற தயாரிப்பு வாங்க ட்ரை பண்ணுறாங்க. ட்ரை பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த சீரீஸை வாங்கி செய்கிறாங்க. அதை வாங்கிய உடனே தமிழில் டப் பண்ணி வெளியிட ஆரம்பிச்சுறாங்க. இந்த ஹாங்கம்மா தயாரிப்பு பெரிய டிஆர்பின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இல்லை. இந்த சின்சான் எபிசோட்ஸை தமிழில் டப் பண்ணி வெளியிட ஆரம்பிச்சப்பறம் இவங்க லெவலே வேற லெவலில் மாறி, அது மட்டும் இல்லாமல் அங்கே டிஆர்பி ரொம்பவே எகிற ஆரம்பிச்சிருச்சு. சின்சான் ரொம்பவே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் ட்விஸ்ட்டு. இதில் என்ன ட்விஸ்ட்டுனா பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் இதை பேன் பண்ண நினச்சாங்க. ஏன்னா இந்த சின்சான் கேரக்டர் வந்து சொசைட்டிக்கு கேள்வி கேட்குற ஒரு கேரக்டராக இருக்குமா. இப்போ எப்படின்னா இந்த சின்சான் வந்து எதுக்கு சின்ன பசங்களுக்கெல்லாம் எக்ஸாம் வச்சு அவங்களோட மதிப்பை நிர்வகிக்கிறீங்க அப்படின்னு பயங்கரமாக கேள்வி கேட்குமா இந்த சின்சான். இதெல்லாம் நல்லா படிக்கிற பசங்க அவங்க லைஃப்பை பார்த்துட்டு போயிடுறாங்க, ஓரளவுக்கு படிக்கிற பசங்க தான் சொசைட்டிக்கு வேலை செய்கிறாங்கன்னு பயங்கரமாக இந்த சின்சான் கேள்வி கேட்குமா. இப்படிலாம் பேசினா பசங்க ஸ்கூல் போவாங்களாம் அப்படின்னு பேரண்ட்ஸ் நினச்சி இதனாலேயே இந்த சின்சான் எபிசோட்ஸை பேன் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சின்சான் கேரக்டர் சொசைட்டிக்கு எதிராகவும், அது இல்லாமல் இந்த சொசைட்டியில் யாருமே சரியில்லை அப்படின்னு பயங்கரமாக கேள்வி கேட்குமா. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்ஸ்க்கு இந்த சின்சான் எபிசோடில் ஒரு கண்ணு இருந்துச்சு. பேரண்ட்ஸ்லாம் இதை பேன் பண்ணி ஆகணும்னு போராட்டம் பண்ணனால கவர்மெண்ட் இதை டப்புன்னு பேன் பண்ணிட்டாங்க. ஆனால் சின்சான் ரசிகர்லாம் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. எப்படியாவது இவங்களுக்கு திருப்பி சின்சான் பார்த்து ஆகணும் கவர்மெண்ட்ட கெஞ்சி கேட்டுக்கிறாங்க. கவர்மெண்ட்ஸும் சரின்னு சொன்னாங்க. ஆனால் அதில் ஒரு ரூல்ஸ் இருக்கு. என்னன்னா சின்சான் வந்து காமெடியாக மட்டும்தான் இருக்கணும், அது சொசைட்டிக்கு எதிராக கேள்விலாம் கேட்கக்கூடாது, இது முழுக்க முழுக்க சின்ன பசங்க பார்க்கக்கூடிய எபிசோட மட்டுமே இருக்கணும்னு அப்ரூவ் போட்டுக்கிறாங்க. இந்த சின்சான் எபிசோட் ஜப்பானில் சொசைட்டி என்ன தான் பண்ணியிருக்குன்னு கேள்வி கேட்குற சின்சான் மட்டுமே அங்கே இருக்கும். ஆனால் இந்தியாவில் சின்சான் எபிசோட் ரொம்பவே காமெடியாக ரொம்பவே ஃபன்னாக இங்கே இருக்கும். ஜப்பானில் ஒளிபரப்பு ஆகிட்டு இருக்கிற சின்சான் எபிசோட் அதை தமிழில் டபிட் பண்ணி தான் ஒளிபரப்பு ஆகிட்டு இருக்கு. ஜப்பானில் நிறையவே எபிசோட்லாம் போயிருக்கோம். அதில் எது காமெடியாக இருக்குது, அதில் சின்ன பசங்களுக்கு எந்த எபிசோட் ரொம்பவே பிடிக்குன்னு இன்சர்ட் பண்ணி அப்போ தான் நம்ம இந்தியாவுக்கு தமிழில் டபிட் பண்ணி அனுப்புகிறாங்க. சரி அதெல்லாம் விடுங்க ப்ரோ. சின்சான் கேரக்டர் எல்லாம் ரியலான்னு கேட்டிங்கன்னா சின்சானுக்கு பார்த்தீங்கன்னா தங்கச்சி அம்மா அப்பா இருப்பாங்க. சின்சான் எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்னசென்ட்டாக இருப்பாங்க. சின்சான் எங்கள் அம்மா வந்து 2 பசங்களுமே கவனிக்க மாட்டாங்க. சின்சான் தான் எங்கள் தங்கச்சியே பார்த்துக்குவான். இதெல்லாம் பார்த்து சின்சான் எங்கள் அப்பா ஏன் பிடிக்குன்னு பல முறை கேட்டிருப்பாரு. ஆனால் சின்சான் எங்கள் அம்மா பெருசாக இதெல்லாம் கண்டிக்கவே இல்லை. ஒரு நாள் சின்சான் எங்கள் அம்மா ஷாப்பிங் போகும்போது அவங்களோட குழந்தைய கவனிக்காம ரோட்லேயே விட்டுட்டு போயிடறாங்க. இதை பார்த்து சின்சான் காப்பாற்ற போய் சின்சானும் எங்கள் தங்கச்சியும் ஆக்சிடென்ட் ஆகி 2 பேருமே இறந்து
இறந்துடுறாங்க. இந்த வலிலாம் தாங்க முடியாத சின்சான் அம்மா சின்ன வயசுல சின்சான் என்னென்ன பண்ணான்னு அது ஒரு டிராயிங்கை வரைகிறாங்க. இதெல்லாம் வரைஞ்சி முடிச்சிடுறாங்க. வரைஞ்சி முடிச்சோடனே சின்சான் எங்கள் அம்மாவுக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்குது. அந்த ஃப்ரெண்டு வந்து இருக்கிற வரைபடமும் அந்த ஸ்டோரி கேட்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்குது. இதை ஒரு காமி ரைட்டர்கிட்ட கொடுத்துலாமான்னு கேட்குறாங்க. அப்படி கேட்டோடனே சின்சான் எங்கள் அம்மாவும் ஓகே சரின்னு சொல்லிடுறாங்க. இந்த காமி ரைட்டர் தான் எசிட்டோ ஓசே. இவர் கதை ஓனாலாம் எழுதலை, இந்த புக்கை பார்த்து தான் எழுதியிருப்பான்னு பல பேர் சொல்லியிருக்காங்க. எசிட்டோ ஓசேன் இது வந்து சின்சான் ரியல் கேரக்டர்லாம் கிடையாது. நான் சின்ன பையனாக இருக்கும்போது எதெல்லாம் எனக்கு தோணுச்சோ அதை தான் நான் வச்சு எழுதியிருக்கிறேன். எசிட்டோ ஓசேன் மலையிலிருந்து கால் ஸ்லிப்பாகி கீழே விழுந்து இறந்துடுறாரு. இந்த உடனே இந்த சின்சான் எபிசோட்ஸை முடிச்சுக்கிறாங்க. கேட்ட சின்சான் ரசிகர்லாம் ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. எங்களுக்கு எப்படியாவது சின்சான் எபிசோட்ஸை திருப்பி கொடுங்கன்னு கேட்குறாங்க. பார்த்த எசிட்டோ ஓசே டீம்மேட்ஸை திருப்பியுமே சின்சான் எபிசோட்ஸை ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணி டிவிலேயே ஒளிபரப்பாகி விட்டுறாங்க. கடைசியில் சின்சான் ஃபேன்ஸ் ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க.